சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 42. மீண்டும் ஓம் குரு பத்ரிநாத் விஜயம். ஓம் குரு ஒவ்வொரு ஆண்டும் தவறாது மேற்கொள்ளும் பத்ரிநாத் யாத்திரையை இந்த ஆண்டும் 2017 மேற்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு. வருடந்தோறும் ஒரு குழுவாக சென்று வரும் அவர் இம்முறை தனித்து செல்ல ஆயத்தமானார். தனித்து சென்று சாதனா செய்ய அவருடைய குரு ஆணையிட்டதால் தனியே செல்ல அவர் முடிவு செய்தார். அதன்படி 2017 ஜூன் 15ஆம் நாள் பத்ரிநாத் செல்ல பயணப்பட்டார். ஆனால் அவரது மனதுக்குள் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தொடர்ந்து தொல்லை அளித்து கொண்டே இருந்தன. நம்மால் தனித்து போய் சாதனா செய்ய இயலுமா, வெற்றி பெறுவோமா என்றெல்லாம் மனது அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் பகவான் பாபாவால் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவர். வேறொன்றும் எண்ணாமல் துணிந்து தனது பயணத்தை தொடங்கினார். ஹரித்வார் சென்று மறுநாள் 16ஆம் தேதி மாலை பத்ரிநாத் சென்றடைந்தார். அங்கே ஒரு குடிலில் தங்கினார். இரவு உணவு அருந்திய பின் வெளியில் வந்து கைகளை கழுவும் போது கைகளில் தாங்கவொண்ணா வலி ஏற்பட்டதை உணர்ந்தார். கடும் குளிரில் கைகள் செயலற்று போய் வலி ஏற்படுவது இயற்கை. அதை எப்படி தீர்ப்பது? அடுத்த நாள் அவருக்கு ஒரு செய்தி காத்திருந்தது. நாளையிலிருந்து அனைத்து உணவு பாத்திரங்களையும் ஓம் குருதான் கழுவ வேண்டும் என்பதே அச்செய்தியாகும். கைவெளி நீங்க பகவான் கொடுத்த வழி இதுவாகும். ஆனால் ஓம் குருவின் மனதில் இங்கு இருப்பதா வேண்டாமா என்ற எண்ணமே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. நாராயண பர்வதத்தின் மீதுள்ள ஒரு சிறிய குடிலே அவர் தனித்து தங்கும் இடமானது. கடினமான சூழலில் அவர் தனது சாதனையை தொடர வேண்டியதாயிற்று. தொடர்ந்து 4 நாட்கள் குழப்பத்திலேயே இருந்த ஓம் குருவிற்கு தெளிவு கிடைக்க பகவான் பாபா அருளினார். ஓம் குருவை தொடர்ந்து 31 நாட்கள் அங்கேயே இருந்து சாதனா செய்யும்படியும் எக்காரணத்தை முன்னிட்டும் கீழே இறங்கி வரக்கூடாது என்றும் பகவான் பாபா அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே குழப்பம் முற்றிலும் நீங்கியவராக தன் சாதனையை தீவிரமாக செயலாற்ற ஓம் குரு தொடங்கினார். பகவான் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பயம் என்பதே இருக்காது. ஆபத் பாந்தவனான அவரின் அருள் ஓர் அரணாக நம்மை எப்போதும் சுற்றி சேர்ந்திருக்கும் என்பது முற்றிலும் உண்மையாகும். மிகப்பெரிய ஞானிகள், முனிவர்கள் அவர் இருக்கும் இடம் வரத் தொடங்கினர். அவர்கள் ஓம் குருவை ஆசீர்வதித்து சென்றனர். ஒரு நாள் ரிஷிகங்கா நதி பாயும் இடத்திற்கு ஓம் குரு சென்றுள்ளார். மிக ஆபத்தான இடம் அது. எப்போது அது சீறிப்பாயும், எப்போது அது அமைதியாக ஓடும் என்று எவராலும் சொல்ல இயலாது. கேதார்நாத்தை புரட்டிவிட்ட பிரளயத்தில் பெரும் பங்கு ரிஷிகங்காவிற்கே உண்டு. அந்த இடத்தில் 5 மணி நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். 2 மணி நேரம் கழித்து அவர் கண்களை திறந்து பார்த்திருக்கிறார். அப்போது ஒரு கிளி போன்ற ஒரு பறவை அங்கே வந்து தூரத்தில் உட்கார்ந்திருந்துள்ளது. 15 நிமிடங்களில் அது தன் நிறத்தை மாற்றிக்கொண்டே இருந்தது. 30 வகையான உருவங்களாக அது மாறிக்கொண்டே இருந்தது. அதனை கூர்ந்து கவனிக்குமாறு சுவாமி ஓம் குருவிற்கு கூறியிருக்கிறார். அவ்வாறு அவர் பார்க்க பார்க்க அந்த கிளியானது சிறிய அகத்திய முனிவர் போல உருமாறி பின் பெரிதாகி கையளவு உயரத்திற்கு மாறியுள்ளது. கூர்ந்து பார்த்தால் ஒரு சுவாமிஜி தன்னை பார்ப்பதையும் 2 கையால் ஆசீர்வதிப்பதையும் ஓம் குரு உணர்ந்துள்ளார். அடுத்த 15 நிமிடங்களில் அந்த உருவம் மீண்டும் 30 வகையான உருவங்களாக பல்வேறு நிறங்களில் மாறி கிளியாக உருவெடுத்தது. பின் அங்கிருந்து பறந்து ரிஷிகங்கா நீர்வீழ்ச்சியோடு சங்கமமாகிவிட்டது. இந்த அற்புதத்தை காணும் பேறு ஓம் குருவிற்கு கிட்டியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களையும் அற்புதங்களையும் உணரத் தொடங்கிய ஓம் குருவிற்கு மகிழ்ச்சி பெருகத் தொடங்கியது. அவரின் சாதனா நிலை உயரத் தொடங்கியது. விடியற்காலை 2 மணி அளவில் பகவான் பாபா அவர் முன் தோன்றி உயர்ந்த சாதனா செய்வதற்கான பல்வேறு வழிகளை காட்டியுள்ளார். நன்றி. சாய்ராம்.